அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். ஒரு படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பார்ல, இருக்கு ஆனா இல்ல, இருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க விசிக தவேக கூட்டணில இருக்காங்களா இல்லையா. இதை ஒட்டி தொல் திருமாவளவன், வைகோ, மாணிக்கம் தாகூர் 3 பேருக்கு இடையில மிகப்பெரிய அளவுல வார்த்தை யுத்தமே நடந்துகிட்டு இருக்குங்க. அதே நேரத்துல விசிக கூட்டணில இருந்து அவுட் ஆனா அங்க இன்னாக வெயிட்டிங்ல இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க பிஎம்கே. இதை ஒட்டி விசிகாவுக்கு ஒரு கணக்கு இருக்கு, டிவிகேக்கு ஒரு கணக்கு இருக்கு, பாமகவுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ இவங்க போட்டுக்கொண்டிருக்கிற அந்த சீக்ரெட் நகர்வுகள் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும், பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டிவிகே கூட்டணியில் விசிகே இன் ஆர் அவுட், திருமாவளவன் நாடும் சேஃப் கேம். சமீபத்தில் நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆனாலும் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கிறோம், நாங்கள் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருந்தாலும் கூட இன்னமும் திமுகவோடு நட்பு தொடர்கிறது அப்படின்னு தவேக கூட்டணிக்குள்ளார முக்கியமான ஒரு தலைவர் பேச, இதுதான் ஏனைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கிடையே பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. அப்படி பேசியது வேற யாரும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன். இந்த கருத்தை பார்த்துதான் ஆகா, நோபல் பரிசு பெறக்கூடிய வகையிலான கருத்து அப்படின்னு நையாண்டியாகவும் ஆனா காத்திரமாகவும் விமர்சிச்சிருக்காரு மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ. மேலும் கூட்டணிக்குள்ளார இருந்துகிட்டே பொது வழியில இப்படி பேசாதீங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் கூட்டணி உறவு என்பது வேறு, ஆட்சியில் உறவு என்பது வேறு அப்படின்லாம் எதுவுமே இல்லை, வார்த்தை விளையாட்டுகள் வேண்டாம், நீங்க அமைச்சரவையில இடம் பிடிச்ச கூட்டணி மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு அந்த ரீதியில தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான திரு மாணிக்கம் தாக்கூர் அவரும் விமர்சிச்சிருக்காருங்க. சரி, உண்மையிலேயே தவேக கூட்டணிக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்கு, விசிகாவை முன்வைத்து விரிசல் தொடங்கி இருக்கா இல்ல குழப்பத்துல இருக்காங்களா? முதல்ல நம்ம விசிக சைட்ல இருந்து பேசுவோம். தொடக்கத்துல நாங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம், தேர்தலுக்கு முன்னாடியே கூட கூட்டணி ஆட்சி அப்படின்னு எங்களை தான் அதிக அளவுல தவேக எதிர்பார்த்தாங்க, எங்களோட உணர்வுபூர்வமாகவும் நெருக்கமாக இப்ப வரை இருக்காங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் இந்த ஆட்சிக்கும் ஆதரவு கொடுத்தோம். ஆனா போக போக அந்த முக்கியத்துவம் குறைஞ்சதோ, ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த முக்கியத்துவம் இடம் மாறியதோ அப்படின்னு யோசிக்க வச்சது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி, ஐயுஎம்எல் கட்சி, மதிமுக, அப்புறம் 2 இடதுசாரிகள் அவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இப்போ லேட்டஸ்டா காங்கிரஸ் மற்றும் மதிமுக அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கட்சிகளும் எல்லா விதமான கருத்துக்கள்லையும் ஒரு நாட்டாமை தன்மையோடு இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னும் யோசித்தோம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்குமே காரணம் டிஎம்கே தான் அப்படின்னு அவங்கள இந்த 2 பார்ட்டிகளும் கடுமையாக அட்டாக் பண்றாங்க. இதுல விசிகாவுக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி வர அதே கூட்டணியில இருந்துதான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டிருக்கோம். இப்ப 1.5 மாசம் கழிச்சு இங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த உடனே அப்ப நீங்க சரியில்லை திமுக அப்படின்னு விமர்சிச்சா அது நம்மளை நாமளே விமர்சிக்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகிட முடியாது. தேவையானவற்றை மட்டும்தான் தோழமையாக தான் தொடக்க காலகட்டத்தில் விமர்சிக்கணும். ஆனால் இவங்க தடாலடியாக திமுக அட்டாக் மட்டுமே, தவேக மாதிரியே இவங்க மாறி பேசுறது, அது இங்கே அந்த கருத்து மேலோங்கிறது, இதெல்லாம் விசிகாவுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆரோக்கியமான விமர்சனங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அதிமுகவிலிருந்து மாஜி மினிஸ்டர்ஸு கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு இங்கே தவேகாவில் இணைஞ்சது. அந்த மை காய்வதற்குள்ளார இப்படி உடனே அவங்க ராஜினாமா செஞ்சது ஏற்புடையதா அல்ல. இதனுடைய தொடர்ச்சியாக தான் தவேக அந்த 118 என்கிற அந்த தனி மெஜாரிட்டிக்கான அந்த மேஜிக் நம்பரை நோக்கி நகர்றாங்களோன்னு நாங்கள் யோசித்தோம். ஏன்னா அப்படி அந்த 118 பெற்று விட்டால் கூட்டணி கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை அவங்க குறைச்சிருவாங்க, விருப்பம் இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்கங்கிற மாதிரியான அணுகுமுறை வரலாம், அது நம்மளுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிரும் அப்படின்னு விசிக கருதுனாங்க. 2வது இந்த ராஜினாமா செய்யறதையும் பெருசா விரும்பல, அதனாலதான் கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆணவ படுகொலை கண்டிச்சு அந்த சட்டம் வேணும், தனி சட்டம் வேணும் அப்படின்னு விசிக முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏனைய கட்சியினரும் அதை ஆதரிக்கிறாங்க, கூட்டணி கட்சியினர். இருந்தாலும் இப்ப தவேக கூட்டணிக்குள்ளார இந்த ஆட்சியில பார்த்தோம்னா எல்லோருக்குமான ஒரு பார்ட்டியாக
ஆட்சியாக தங்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்சி என்கிற மாதிரியான அந்த இமேஜுங்கிறது இன்னொரு பக்கம் பிசி எம்பிசி கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுமோ அப்படின்னும் ரொம்ப கவனமா அவங்க மைல்டா ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறாங்க. இதுல பெருசா விசிகாவுக்கும் உடன்பாடுகள் இல்லை. இந்த மாதிரியான அணுகுமுறையை ஏனைய கூட்டணி கட்சியினருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறோம். இதற்கடுத்து நெருங்கும் பாமக. பாஜக பாமக இருக்கிற கூட்டணில விசிக இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப பாமக கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா பக்கம் நெருங்கிட்டு இருக்கு. அப்புறம் மிக முக்கியமா விசிகாவுடைய அரசியல் எதிர்காலம் அது குறித்த ஒரு கவலையும் இருக்கு. இப்பவே பார்த்தோம்னா விசிகாவில் திரு பனையூர் பாபு அவர்கள் திமுக பக்கம் போயிட்டாரு. திரு ஆளூர் சானவாஸ் அவர்கள் கொஞ்சம் அதாவது அமைதியா இருந்து இப்பதான் வராங்க. ஒரேடியாக தாவேகா கூட்டணி அப்படின்னு சேர்ந்துட்டா இங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்களுடைய அதிருப்தியை சந்திக்கணுமோ, உள்ள ஏதாவது முரண்பாடுகள் தீவிரம் அடையுமோ அப்படின்லாம் யோசிச்சு இந்த உள் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகளை அப்படியே அமைதியாக்கத்தான் ஒரே அடியா தாவேகா கூட்டணி அப்படின்னும் சொல்லாம ஒரே அடியா திமுக கூட்டணி கட்டுன்னு சொல்லாம இங்கேயும் ஒரு துண்டு இங்கேயும் ஒரு துண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃபாக தங்களுடைய ஆட்டத்தை ஆட தொடங்கியிருக்காங்க விசிகாவுடைய தலைமை. அதனால தான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கருத்துக்களும் வெளிவந்தபடி இருக்கு அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. பகைத்து கொள்ள விரும்பாத பனையூர், தாவேகாவுடன் நெருங்கும் பாமக, இந்த நான்கும் தான் காரணம். ஒரு பக்கம் விசிக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரி தெரிய, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கு தாவேகாவோடு பாமக. அறிவாலயம் அறிவாலயம் என்கிற அரசியலோடு இரண்டு பனையூர்களும் நெருங்க தொடங்கியிருக்காங்க. சமீபத்திலேயே சமூக நீதி கணக்காய்வு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த விஷயங்களை ஒட்டி தாவேகா பாசிட்டிவான அணுகுமுறையை முன்னெடுக்கிறாங்க ஆட்சி அப்படின்னு பாராட்டியிருந்தாரு பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணிங்க, மருத்துவர் திரு அன்புமணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்டாக மேகதாது அணை விவகாரம் இது சம்பந்தமாக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு 4 பேரோடு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்களை சந்திச்சிருந்தாரு அன்புமணி. பரஸ்பர நலம் விசாரிப்பு, அப்புறம் இந்த திட்டத்தால் டெல்டா மாவட்டங்கள் எப்படி பாதிப்படையும், தமிழ்நாடு எப்படி பாதிப்படையும் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு பாமகவுடைய கொள்கைகள் தான் பெரும்பாலும் தாவேகாவுடைய கொள்கைகள், நாங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் அப்படின்னு கூடுதல் நெருக்கத்தை காட்டினாரு மருத்துவர் அன்புமணிங்க. இவை எல்லாமே ஒரு சிக்னல், கிரீன் சிக்னல் மாதிரி உணர்த்துது இல்லையா? பின்னாடி ஒரு 4 காரணங்கள் இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா தாவேகா தனிப்பெரும்பான்மை பெறலைனாலும் அதிக எம்எல்ஏக்களை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 36% மேல கணிசமான வாக்கு வங்கி பெற்று இருக்காங்க. ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கு. அடுத்தடுத்த தேர்தல்கள்லையும் இது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வேறொரு கூட்டணியில இருந்தா ஒரு 4, 3 இதோட தான் நம்ம சுருங்கி போகணும். புதிய கூட்டணின்னு போறப்ப அவங்களும் இந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கொள்கையோடு இணைஞ்சு செய்யறப்ப நம்ம அவங்களோட பயணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்து, கூட்டணி மாறுவது குறித்தான கருத்து தாங்க. இரண்டாவதாக பாமகக்குள்ளார இருந்த அப்பா மகனுக்கு இடையிலான அந்த பஞ்சாயத்து இப்ப லேட்டஸ்டாக 2 பேரும் உருக்கமாக கண்ணீர் சிந்தி அப்படியே கண்கள் பனித்தது இதயம் இனித்தது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே 2 மருத்துவர்களும் இணைஞ்சாங்க. இதை ஒரு பலமாக பார்க்க தொடங்குறாங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய இடங்கள்ல பிரிவினைகள்லாம் இருந்தது உட்கட்சிக்குள்ளாரியே. இதெல்லாம் சரி பண்ணிடலாம், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அப்ப நமக்கு பவரும் கொஞ்சம் வேணும், பகச்சிக்க கூடாது அப்படின்னு சில கருத்துக்கள் ஓடுது. மூன்றாவதாக டிவிக்கு ஆளுங்கட்சியாக வந்தாலும் கூட வெல்லாத மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமாக விழுப்புரம், அங்க எடுத்துக்கிட்டா 7 தொகுதிகள்லயும் வெற்றி இல்லை. மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டோம்னா 3, அரியலூர் எடுத்துக்கிட்டோம்னா 2, நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா 3, இப்படியாக ஒரு 15 தொகுதிகளில் தாவேகா ஒரு வெற்றியை கூட பெறல. அதே நேரத்தில் இந்த மாவட்டங்களில் வலுவாக இருக்கு பாமக. அப்ப தாவேகாவுக்கும் பாமகவுடைய உதவிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்த பேசுறாங்க. நான்காவதாக 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருது. பாமக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியிலையும் அந்த தேர்தல் வருது. அப்புறம் பாமகவுடைய 4 எம்எல்ஏக்கள், ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. அப்ப இதுவே ஒரு வலுவான ஆட்சிக்கு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு காய் நகர்த்துறாங்க பாமக சைட்லிங்க. ஸோ இந்த பின்னணிகளோடு தான் 2 பனையூர்களும் இல்லை இப்ப தைலாபுரமும் சமாதானம் ஆயாச்சு இல்லையா, தைலாபுரமும் பனையூரும் கூடுதல் நெருக்கத்தை காட்ட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க
தைலாபுரத்து வட்டாரத்தினருங்க. பாமகவுக்கு கிரீன் சிக்னல், திருமாவுக்கு விஜய் கொடுக்கும் மெசேஜ் இதுதான். சமீப காலமாக தாவேகா பாமக கூடுதல் நெருக்கத்தை காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி தாவேகா தலைவர் முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவங்களுடைய டீம் போடுற ஒரு கணக்கும் இருக்குங்க. ஆடுபுலி ஆட்ட கேமும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது விசிக திமுகவோடு நட்பு தொடர்கிறோம், ஆனாலும் இங்க அமைச்சரவையிலும் இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? ஒருவேளை அவங்க நெகட்டிவ் ரூட் எடுத்தா இங்க பாமகவை உள்ள கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இரண்டாவது, விசிக போனா 2 எம்எல்ஏக்கள் குறைய வாய்ப்பு இருக்கு ஆட்சிக்கு. அதே நேரத்தில் பாமகவுடைய 4 எம்எல்ஏக்கள் இங்க நமக்கு ஒரு பிளஸ் ஆகவும் அமையும். மூன்றாவது, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவர்களுக்கான அந்த ஒரு இமேஜை பாமக வச்சும் கூட்டணியில் கொண்டு வந்தா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. ஆனாலும் பட்டியல் சமூக மக்களுடைய அந்த ஆதரவை இழந்துடக்கூடாது. இங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பரவலாக எல்லா சமூகத்தினருடைய ஆதரவையும் அவர் பெற்று இருக்கிறார். ஸோ இதனால எந்த சேதாரமும் வராது அப்படின்னும் அவங்க கணக்கு போடுறாங்க. எல்லோருக்குமான ஒரு ஆட்சி முதலமைச்சர் அப்படின்னும் இந்த இமேஜை தீவிரமாக முன்வைக்கலாம். அப்புறம் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல். இப்போ இந்த மாதிரி டிஎம்கே பக்கமும் ஒரு துண்டு, டிவிகே பக்கமும் ஒரு துண்டுன்னு போட்டு அவங்க கேம் ஆடுறதன் மூலமாக அதிக தொகுதிகளை, அதிக மாநகராட்சிகளை அவங்க எதிர்பார்க்கலாம். இப்படி டிமாண்ட் அரசியலை முன்வைக்கலாம். அதற்கு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி இடம் கொடுக்குன்னு நம்புறாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் ஒரு டிமாண்டை முன் வச்சா நாங்கள் இங்கே ஆப்ஷனாக பிஎம்கே இருக்கு அப்படின்னு அவங்களுடைய பால் எடுத்து அவங்கள நோக்கி வீசுகிற ஒரு ஆட்டம் தான் இப்போ பாமகவோடு அந்த நெருக்கம் காட்டுவது. இது மட்டும் இல்லாமல் தருமபுரி, ஜெயகொண்டம், விக்கிரவாண்டி, செஞ்சி இந்த 4 தொகுதிகளையும் பாமக வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல தருமபுரியெல்லாம் கணிசமான வாக்குகளை பெற்று இருக்காங்க. செஞ்சி, ஜெயகொண்டம் இந்த தொகுதியிலையும் அதே மாதிரிதான். ஒரு 8 மாவட்டங்கள்ல தாவேகா வலுவாக இல்லை, ஒரு தொகுதி கூட வெல்லல. அதுல இந்த வட மாவட்டங்களும் 3 இருக்குங்க. இங்கெல்லாம் பாமக உதவியோடு தாவேகாவை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், எதிராக நிறுத்தாம கொஞ்சம் நெருக்கமா பயணிச்சு கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்திக்கலாம் அப்படின்னும் சில பல கணக்குகள் டிவிகேக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஒட்டித்தான் கேம் இப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டில் அரசியல் சூறாவளி நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்குங்க. சூறாவளி அப்படின்னு ஒண்ணுதான் பக்கத்து மாநிலமான கேரளா வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவு இப்போவும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அந்த துயர செய்தி வந்திருக்கு. வயநாடு அந்த நிலச்சரிவு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி நடந்தது. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம வயநாடு பயணிச்சிருந்தோம். அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன இதுக்கெல்லாம் காரணமாகுது அப்படின்னு ஒரு காணொலியும் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்போவும் அந்த காணொலியை நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம வைக்கிறோம், தவறாமல் அதை பாருங்கள். எங்கே இருந்தாலும் சரி, இயற்கையோடு இணைந்தது தான் வாழ்க்கை. இயற்கையோடு இணைந்து இயற்கையை சுரண்டாதது தான் அரசியலும் கூட. மனிதர்களும் வாக்காளர்களும் இயற்கையில் ஒரு அங்கம். இதை அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.